வணக்கம் and welcome back to Wonder Pauline vlog. நாங்க இன்னைக்கு பாடி சரவணா ஸ்டோர் போக போறோம். சில ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்கணும். ஸ்கூல் ஆரம்பிக்க போகுதுல்ல, இப்போ ஜூன்ல முன்னாடியே வாங்கிட்டா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால நாங்க இந்த மாதிரி வீக்லி டேஸ்ல பிளான் பண்ணி போயிருக்கோம். அதே சமயம் நம்மளுக்கு தேவையானதை கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணி எடுக்கலாம். அதனால ஏர்லியாவே கிளம்பிட்டோம். ஒரு 1 hour 2 hour வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். பாடி சரவணா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங். அது நம்ம நிறைய பொருட்கள் அங்கே இருக்கு. வாங்க என்னோட கூட பார்க்கலாம். சென்னையில் இல்லாதவங்க இது ஒரு டூர் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனல்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு ஒண்டர் பாலின் பிளாக்ல. ஏன்னா 2nd year ஆனிவர்சரியை முன்னிட்டு இந்த மாசம் முழுவதும் அப்லோட் பண்ற எல்லா வீடியோக்களையும் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். அதே சமயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருந்திருக்கணும். நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு, அதாவது ஒவ்வொரு வீடியோலையும் கொஸ்டின் கேட்கப்படும், அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். இதுக்குன்னு தனியாக இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அதில் அனுப்பிச்சா போதும். அப்போ தான் நான் அதை கலெக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி எடுக்க முடியும். வாங்க நம்ம சரவணா ஸ்டோர் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், போகும்போது கால் டாக்ஸியில் தான் போக போகிறோம். சொல்லு. வரும்போது ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாடுகள்லாம் வேஸ்டெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க வயர் என்ன ஆகிறது. இது எங்கள் ஊர் மினி பஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. வந்து பில் போட்டு அப்படி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும். பாடி வந்தாச்சு. லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ வேறு ஒரு படம் எடுக்கிறாரு நம்ம அண்ணாச்சி. அதனால் ஒரு பெரிய கட் அவுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனோடனே இந்த மேலே இருக்க 9th ஃப்ளோருக்கு போயிட்டோம். ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு அப்படியே வர்றதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுக்காக. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா ஐட்டம்ஸு, ஸ்க்ரீன் ஐட்டம்ஸு, பில்லோ, பெட்டிங், இது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ், இது மாதிரி இருக்கிற ஐட்டம் உள்ள ஃப்ளோருக்கு வந்தோம். யூடியூப்காக கொஞ்சம் பிளேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி இங்கே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். புது வருஷம் புது ஸ்கூல் போகிறதால டிஃபன் போடுறதுக்கு பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு பிளேட் வாங்கி கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டு போவாங்கல்ல. அதனால் சரி என்ன வாங்கலாம். அதனுடைய காஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 185, 200, 300 அந்த ஃப்ளோரல் பெயிண்ட் எல்லாம். இதெல்லாம் ஃபுல் செராமிக்கு, வெயிட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி செட்டு நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். அதனால் நான் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்தேன். டிஸ்பிளேக்காக எது வந்து நம்ம யூடியூப்க்கு யூஸ் பண்ணலான்றதுக்காக பார்த்தேன். சரி எதாவது செலக்ட் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு எதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். தேவையானதுக்கு நம்ம செலவு பண்ணலாம். ரொம்ப ஆடம்பரமாக விதவிதமாக வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. யூடியூப்காக 1-2 எக்ஸ்ட்ரா வாங்க தான் செய்வேன். அது கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கினேன் கொஞ்சம் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளை நீட் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே வச்சுருக்க கொஞ்சம் பழசாயிடுச்சு. சரி அதனால் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் வாங்கினேன் இது மாதிரி. அப்படியே ஒரு ஃப்ளோராக நாங்கள் முடிச்சுட்டு வரோம். அப்போ தான் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ காமிப்பா பாருங்கள் பாலின், அவளுக்கு தேவையானதெல்லாம் காமிப்பா, எனக்கு தேவையானது நானும் லிஸ்ட்டு போட்டு வந்தேன். அப்போ போனால் ஈஸியாக எந்த ஃப்ளோருன்னு பார்த்துட்டு எடுக்கலாம். நம்ம க்ளீனிங் ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கினேன். நம்ம க்ளீனிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கிற சில ப்ரெஷ்ஷஸ்ஸு அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கினோம். ஹூக்ஸு நல்லா ஃபேன்சியாக இருந்துச்சு, விதவிதமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானது ஒன்று மட்டும் போதும். ஸோ ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இவங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கேன்டீன் போனோம். கேன்டீன் போயிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீக்லி டே தான். எல்லோரும் எங்களை மாதிரியே இன்றைக்கி வந்து ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. வீக்லி டேயில் வந்தால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். வீக்கெண்டு வந்தால் இங்கே வந்து ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க மோதிட்டு தான் இருக்கணும். எதையும் பார்த்து எடுக்க முடியாது. அதனால் வந்தால் இன்றைக்குமே இவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸ்நாக்ஸ் டைம் ஓவரு. இப்போ நாங்கள் அடுத்தது வந்து மறுபடி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். செம்பு நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி அது வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் யூஸ் இல்லை ஒன்றும் ரொம்ப. அதனால் வச்சுட்டேன். இருக்கிற சொம்பே யூஸ் பண்ண மாட்டோம் சரியா. அதனால்
கடாய் தான் வாங்கணும்னு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து கடாய் வந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் பழசாயிடுச்சு. நான் சில்வர் கடாய் யூஸ் பண்ணுறதால தீய ஆரம்பிச்சிடுது. அதனால் இந்த காலையில் வேக வேகமாக இனிமேல் ஸ்கூல் திறந்துட்டோன்னே சமைக்கணும். அதனால் கடாய் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகும். தீஞ்சிருச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும் காலையில். அதனால தான் சரி கடாய் 2 வாங்கலான்னு பிளானு. பார்ப்போம் என்ன செட் ஆகுதுன்னு பார்ப்போம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதால விதவிதமாக இருக்கிறதால நம்ம பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மனநிறைவோடு வாங்கலாம். அதனால தான் இந்த மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு போகிறது. ஷாப்பிங் வரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பாலின் பாருங்கள், அவங்களுக்கு தேவையான ஃப்ளோர் வந்துருச்சு. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட இதை எடுக்கிறாங்க. கீழே விழுந்துருச்சுன்னு எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். மற்றவங்க மெதிச்சிருவாங்கல்ல, அப்புறம் அந்த பொருளே வீணாக போயிடும். அதனால் தானாக அந்த உணர்வு இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அதை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம சொல்லி கொடுத்தா போதும், அவங்க வந்து அதை எங்கே போனாலும் கீப்பப் பண்ணுவாங்க. வீட்டில் செஞ்சால் போதும், வெளியில் போனாலும் கீப்பப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வேக வேகமாக என்னென்ன வேணும்னு பார்க்குறாங்க, பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுங்க, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நாள் வீட்டில் இருந்துட்டு இப்போல்லாம் வேறு போகிறாங்க. ஏற்கனவே 1 மந்த் போனாங்க, எக்ஸாம்லாம் முடித்தாங்க. திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ரெகுலராக இருக்கும். இனிமேல் லாக்டவுன் இருக்காது. இங்கே பாருங்கள், சூப்பரான அந்த செட்டு, கிஃப்ட் செட்டு மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம பர்த்டேக்கெலாம் கிஃப்ட் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நம்ம எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. நம்மளுக்கு தேவையான பிராண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய க்யூ பாருங்கள். இது வந்து பில் போடுறதுக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. நிறைய டெய்லர்ஸ் வந்து இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். விதவிதமாக கலராக ப்ளவுஸ் தைக்கிறவங்கலாம் இங்கே வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கிட்டோம். ஹஸ்பண்டும் வந்துட்டார், அவர் பார்த்துட்ருக்காரு. நான் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்க உக்காந்துட்டேன், என்னால் முடியல நடந்து.
நைட்டு 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் அந்த ஜுவல்லரி ஷாப்பெல்லாம் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் வெளியில் வந்து காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி அப்படியே எடுக்கலாம். இதுதான் 10 மணிக்கு அங்கே இப்படி தான் இருக்கும். ஜன நடமாட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்களுடைய படத்தோடைய அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த பீகாக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சரவணா ஸ்டோரில் கிச்சன் ஐட்டம்ஸ் இதுதான் வாங்கினேன் நான். வாட்டர் பாட்டில் H2O இதனுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே நாங்கள் 2 பாட்டில் இதே போல் வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு வந்துச்சு. ஸோ இது வாங்கினோம். ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் தான் கொடுத்து விடுவேன் நான். ஸோ இந்த மாதிரி பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் அவன்லேருந்து ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப சுடுதில்லை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி 2 வாங்கினேன். நான் இது வரைக்கும் ஒரு டவல் வச்சு தான் எடுப்பேன். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி 2 வாங்கினேன். இது வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 115 ரூபா தான். எனக்கு ரொம்ப இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது மாதிரி 2 வாங்கினேன். 10 பென்சில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு எரேசரு, ஒரு ஷார்ப்னர் வரும். ஃப்ரோசன் பசங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா, இருங்க நான் எடுக்கிறேன். ஒரு பென்சிலை வச்சு குத்தினா வந்துடும். இது பாருங்க, ஸ்டார் டைப் ஒரு இது, ஒரு பென்சில் வச்சு குத்துங்க. ஒரு ஃப்ரோசன் அப்சரா இவங்களோட கம்பெனி சூப்பராக ஒரு ஷார்ப்னரு, ஒரு எரேசரு, 10 பென்சில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதனுடைய டோட்டலாக இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு 99 ரூபா இதனுடைய விலை. 10 பென்சிலும் 2 ஷார்ப்னர், ஒரு ஷார்ப்னர், ஒரு இது வந்து 99 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பாலின் வந்து இப்போ 4th போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஷார்ப்னரு, ஸ்கேல் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. பிரின்சஸ்ன்ட்டு இந்த மாதிரி டைப்பில் வாங்கி கொடுத்தா இங்கே கொஞ்சம் வச்சுப்பாங்க. இதிலே ஷார்ப்னர் இருக்குது. 3 டைப் ஆஃப் ஷார்ப்னர் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு? மேலே ஒரு ப்ரெஸ்ஸிங் பட்டன் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் எந்த மாதிரி நம்ம பென்சில் ஷார்ப் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் வச்சுக்கலாம், இந்த பக்கமும் வச்சுக்கலாம். வேற என்ன பப்பு இருக்குது இதில்? அப்புறம் இங்கே வந்து எரேசர்லாம் வச்சுக்கலாம். எரேசர் கிடையாது, ஷாப்பிங் பண்ண என்ன ஏன்ச்சி டஸ்ட்பின்ல போட சோம்பே ஏன்ச்சினா வைக்க. இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்து பிள்ளைங்க வந்து ஷார்ப் பண்ணிட்டு குப்பையில் கொண்டு போய் போட முடியாது, அடிக்கடி அந்த பிளேஸை விட்டு போக முடியாது. அதனால ஷார்ப் பண்ணி அதனுடைய டஸ்டெல்லாம் இங்கே வச்சுப்பாங்களாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கொட்டிடுவாங்க டஸ்ட்பினில். அதுக்கு யூஸ் ஆகுது. நல்லா சூப்பரான ஒரு பாக்ஸு. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 235 ரூபா. நல்லா இருக்குது, அழகாக. இந்த பிரின்சஸ்ன்னு போட்டிருக்க பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பென்சில்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரோசன் 2 அந்த மாதிரி பார்த்து வாங்கியிருக்காங்க. இது பிரியங்கா அப்சரா பென்சில். ஸ்கேல் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் எரேசரு, ஃபைலு. இந்த பர்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். மெர்மைட் பர்ஸ் நல்லா ஜிகு ஜிகுன்னு அழகாக இருக்குது பாருங்கள். இம்ப்ரெசிவாக இருக்குது. எனக்கு வேணும் அப்படின்னு தான். சரி எங்கேயாவது போகும்போது வச்சுப்பா அப்படின்றதுக்காக இது மாதிரி ஒன்று வாங்கணும். இந்த பேக் வந்து எங்கள் சர்ச்சில் எப்பயுமே சண்டே ஸ்கூல் நடக்கும். அந்த சண்டே ஸ்கூலுக்கு புக்கு, வாட்டர் பாட்டிலு, பைபிள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்காக ஒரு பேக் வாங்கணும் இவளுக்காக புதுசாக. ஸ்டேஷ்னரி ஐட்டம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாலினுக்கு ஸ்லிப்ஸ் இப்போ ஸ்கூலுக்கு வந்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெளியில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்லிப்ஸ் வாங்கினேன். இப்போ ஜட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைஸில் வந்து எலாஸ்டிக் வச்சது வந்து வாங்கணும். அப்படி வாங்கும்பொழுது பிள்ளைங்களுக்கு ஸ்கர்ட்டோ இல்லை ஏதாவது நகர்ந்தா கூட அவங்களுக்கு வந்து தைஸ்க்கு மேலே தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டைப் வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா கராத்தே கேம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து யோகா இருக்கும், டான்ஸ் இருக்கும். பிள்ளைங்க நம்ம சாய்வாங்க, விழுவாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம தைஸில் வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கும் பொழுது டைட்டாக இங்கே ஃபிட்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். இது ஒரு டிப்பு தான். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கும்பொழுது இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வாங்குங்க. அதுவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி வாங்கிக்கோங்க. ஒயிட் ட்ரெஸ் போடுறதால இந்த மாதிரி ஸ்லிப் போட்டால் கொஞ்சம் தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷிம்மிஸும் வாங்கியிருக்கேன்.
இப்போ மோஸ்ட்லி இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் கொஞ்சம் வெயில் தான் அடிக்கும். ஸோ இந்த ஷிமிஸ் போட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து உள்ள வேர்க்கிறது இந்த பனியன் கிளாத் இருந்தால் நல்லாயிருக்கும். இது பாருங்க ஷிமிஸ், இது மாதிரி ஒரு பனியன் கிளாத்தில் வாங்கினா அவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கூலாகவும் இருக்கும் உடம்பு, அதே சமயம் ஸ்வெட் ஆகிறதெல்லாம் இது அப்சர்வ் பண்ணிக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா நீ வரைக்கும் இது வரைக்கும் வரும், தைஸ் வரைக்கும் கூட வரும். ஸோ ஒன்று மட்டும் போட்டுக்கிட்டா போதும், அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. ஸோ இது வந்து இது மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வாங்கினேன். யாழியில் இந்த மார்னிங் டியூன்னு ஒரு பர்ஃப்யூம்டு பவுடர் இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு வேர்க்கும்ல, ஸோ இதை அடிச்சு விட்டு அமிச்சோம்னா நல்லா வாசனையாக இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வாங்கினேன். பொடி கயிறுலாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனால் இந்த மாதிரி வந்து இந்த க்ளீனிங் இதுவும் பழசாயிடுச்சு பழசெல்லாம், அதனால் பழசெல்லாம் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிட்டு பூசுவாங்களாம் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையே வைக்க வேண்டாம், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, அதிலே தொடச்சி வந்துடும். துணியை பிடிச்சிட்டு துடைக்கிறது இது ரொம்ப ஈஸி. ஸோ இப்படி தொடச்சிட்டா இங்கே இருக்க டஸ்டெல்லாம் வந்து க்ளீன் ஆகிடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அப்புறம் அலசி போட்டுக்கலாம், இந்த டஸ்ட்டில் தட்டிட்டு இதில் கூட தொடச்சிக்கலாம். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 91 ரூபா, இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 149 ரூபா. கொஞ்சம் சீப் தான் சரவணா ஸ்டோரில். இந்த மாதிரி ஹூக்ஸ் நம்மளுக்கு தேவையான இடத்துல மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹூக்ஸ் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ரேபிட்டு ஒரு சின்ன பசங்களுக்கு ஃபன்னியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 67 ரூபா. இந்த மாதிரி பாக்ஸஸ் கொஞ்சம் வாங்கினேன், என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளை நீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஏற்கனவே வந்து வச்சுருக்கேன், அது எல்லாமே நம்ம தேவையில்லாத கொஞ்சம் கலராக இருக்குது, ஒரே கலராக கொஞ்சம் இருந்தால் நீட்டாக இருக்குமேன்றதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு இது இருக்குது பாருங்கள். இதில் என்ன பண்ணலான்னா இந்த பக்கம் சேஃப்டி பின்னு, ஹேர் பின்னு, கேட்ச் கிளிப்பு, இந்த நெயில் கட்டர், இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. முன்னாடி வச்சுருக்க இதே மாதிரி கொஞ்சம் பழசாயிடுச்சு, சரி இதுக்காக அவங்க போகிறோம், சரி ஒன்று வாங்கிடலான்னு வாங்கினேன். இதுதான் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வாங்கினது. தேவையானது எது எனக்கு தேவையோ அது மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். டிஸ்பிளே வைக்கிறதுக்கு நம்ம இதில் பண்ணும்போது, அதாவது யூடியூப்பில் வீடியோஸ் திரும்ப கடைசியாக எடுப்போம்ல, ஸோ அப்போ வந்து எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். நல்ல வெயிட்டாக இருக்குது. என்னுடைய விலை பார்த்தீங்கன்னா 125 ரூபா. அடுத்து சூப்பரான ஒரு கடாய் வாங்கியிருக்கேன், ஸ்ப்ரே லேடி. இதனுடைய பிராண்டு பார்த்தீங்கன்னா 26 cm. இதனுடைய ஒரிஜினல் விலை பார்த்தீங்கன்னா 2583 ரூபா போட்டிருக்கு. ஆன்லைனில் செக் பண்ணனா 1700 சில்லறை, இதில் அமேசானில் இருக்குது. ஆனால் நம்ம சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி ஒரு நல்ல அடியில் கனமான ஒரு கடாய் வந்து 1075 ரூபாய்க்கு வாங்கினேன். என்னுடைய மோஸ்ட்லி நான் சில்வர் கடாய் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ சில்வர் கடாயில் ரொம்ப நாள் ஆக என்ன ஆகுதுன்னா அடி கனம் இல்லாத கடாயெலாம் வந்து தீய ஆரம்பிக்குது. அதனால் நல்ல கனமான ஒரு கடாய், இது ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சாதாரண சில்வர் கடாய் வாங்கினாலே நான் ஒரு 4 years வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வேறு வாங்குவேன். இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், அதை விட நல்ல கனமாக இருக்கு. ஆனால் என்ன இது வந்து நம்ம தூக்குறோம்ல வெயிட் வச்சு, அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தூக்கணும். இன்னும் கொஞ்சம் குழம்போ இல்லை ஏதோ ஃபுல்லாக வச்சா வெயிட் அதிகமாக இருக்கும்ல, ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தூக்கணும். அடுத்து இது மாதிரி ஒரு பேன் ஒன்று வாங்கினேன். இந்த பேன் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரேலேடி மாடல் பிராண்டு தான். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 677 ரூபா. இதனுடைய விலைலாம் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய், 850 ரூபாய் போட்டிருக்கு. ஆனால் சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 677 ரூபாய் தான். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான. அவங்க சொல்கிறாங்க இந்த ஹேண்டலில் வந்து சூடு வராது, இங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதுவும் ஃபுல்லாக சில்வர் தான். மோஸ்ட்லி குக்கிங்க்கு சில்வர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்ம அந்த காலத்துலலாம் பித்தளை ஐட்டம்ஸில் சமைச்சு உடனே மாற்றி வச்சுருவாங்க. மண் பானையில் சமைப்பாங்க, இரும்பு கடாயில் சமைப்பாங்க. இப்போ வந்து ஒரிஜினலாக நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அதனால் ஒன்று அதில் சமைக்க முடிஞ்சவங்க சமைக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த அலுமினியத்தெல்லாம் அலுமினிய பாத்திரங்களில் சமைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ரெண்டும் ஒரே கையில் வர்ற மாதிரி வாங்கினா ரொம்ப நல்லது. இது பாருங்கள், நான் மாற்றி அவசரத்தில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறப்போ மாற்றி எடுத்துட்டேன். இதுவும் உள்பக்கம் இப்படி வரணும், இதுவும் வரணும். ஆனால் நம்ம கையை திருப்பிட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த டைரக்ஷன் பார்த்து எடுங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது சின்னதாக சாஸ் மயோனைஸு அப்புறம் கெச்சப் போட்டு வச்சு சாப்பிட்லாம் ஏதாவது தொட்டு பஜ்ஜிலாம் பண்ணும்போது. அதனால் இது 2 வாங்கினேன். அப்படி இல்லாட்டி நம்மளே கூட கிச்சனுக்கு வந்து பொடியெலாம் ஆட் பண்ணுறோம்ல, ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது அழகாக 3 குட்டி குட்டி அழகாக செலோ பிராண்டு. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 47 ரூபாய். ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே பிளேட் வந்து என்கிட்ட இல்லை, ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. நடுவில் மட்டும் குழியாகவும் மேலே வந்து இந்த மாதிரி போட்டது. ஃப்ரெண்ட்ஸ், பாலினுக்கு இது போல் ஒரு சேர் வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா செல்லோ பிராண்டு. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 376 ரூபாய். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ உட்காரும்போது இந்த காற்று அப்புறம் ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் இது ஒரு ஸ்பெஷல் டைப் தான். நல்லா அழகாக இதுவும் போட்டிருந்துச்சு. இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக பொம்மை போட்டிருக்கு இதுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏற்கனவே ஒரு சேர் வாங்கியிருந்தோம், அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு யூஸ் பண்ணால். இப்போ அதனால் அது வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு, வளர்ந்துட்டால. அதனால் கொஞ்சம் பெரிய சேர் வந்து வாங்கியிருக்கோம். வந்து 1 மீட்டர் கேபிள். என்னுடைய கேபிளோடைய ஹெட்டு நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஒயர் வந்து இந்த இடத்துல போயிடுச்சு. அதனால் நான் ஒயர் மட்டும் தனியாக வாங்கலான்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. நிறைய ரேஞ்சில் இருக்குது. 300 ரூபாயில் இருக்குது. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 102 ரூபாய். ஸோ அதனால் தனியாக இது மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஹெட் வந்து ஏற்கனவே இருக்கிறதே யூஸ் பண்ணிட்டேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மாற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாற்றுறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிவ்அவேக்கான கொஸ்டினை பார்த்துடலாம். அந்த சைனீஸ் கடாய் ஒன்று காமிச்சேன்ல, அதனுடைய ரேட் என்னன்னு சொன்னேன். அந்த ரேட் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஃப்ரோசன் பென்சில் பாக்ஸில் எத்தனை பென்சில் இருந்ததா நான் சொன்னேன். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை என்னோடய இமெயில் ஐடிக்கு அமுச்சு விட்ருங்க. ஒண்டர் பாலின் கிவ்அவேன்னு ஒரு இமெயில் ஐடி கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் அமுச்சுனா போதும். இது வரைக்கும் நிறைய பேர் அமுச்சிருக்கீங்க, பார்த்தேன். எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டாயம் வந்து கிவ்அவே வீடை தேடி வரும். நம்ம வந்து 10 கிவ்அவே இந்த முறை கொடுக்கறதா இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே இந்த சான்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற எல்லா சப்போர்ட்டுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் பயன்படும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கட்டாயம் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு யூடியூப் அமுச்சு விடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறேன். யாரெல்லாம் பாடி சரவணா ஸ்டோர் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கட்டாயம் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல vlogல உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline.